கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் சதா காலமும். 1000 தடைக்கு மேலே குடும்பங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம், அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, அப்பா ஸ்தோத்திரம். ஷெஃபஹா தராகால் கஹா ரேஹா பஹா. Father, we welcome you, Holy Spirit. We welcome you, Holy Spirit. We welcome you, Jesus. We welcome you, அப்பா. இந்த புதிய மாதம், இந்த மகிமையான 5வது மாதங்களில் லீசேகே தெரேபே பரலோகம், the month of multiplication, the month of multiplication என்று பசுத்தாவியானவரே நீர் எங்களுக்கென்று அருளின நியூ brand new month, brand new seconds of heaven, brand new புதிய மகிமையான அடுத்த கட்ட பரலோக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிதாவின் இருதயத்தின் ஆழங்களையும் எங்கள் மேல் வைத்திருக்கிற பரலோகத்தின் தீர்மானங்களும் இன்னும் அதிகமாய் வெளிப்பட போகிற, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளிப்பட போகிற, தேசங்களிலே சபைகளில் உடைய மகிமை வெளிப்பட போகிற, இருளில் எந்த இருளும் பற்றி கொள்ள முடியாத உடைய மகிமையான வெளிச்சம் வெளிப்பட போகிற அந்த மகிமைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளில் பார்த்த புதிய ஆரம்பங்கள் ஆவியானவரே, a new beginning, a new zone, new reason. ஆவியானவரே, நீங்க உங்க சமூகத்தில் உங்க பிள்ளைகளெல்லாம் உங்க பிரசன்னத்தில் உங்க ஆலயத்தில் கூடி வந்து ஆண்டவரே, இந்த முதல் காலை ஆண்டவரே, முதல் காலை இந்த மந்தோட இந்த மாசத்தோட முதல் காலை அப்பா உங்க கரத்தில் இந்த புதிய காலை பொழுத ஆண்டவரே மன்னாவினால திருப்தி ஆக்குற, இதுவரை நாங்கள் பார்த்திராத மன்னாவினால திருப்தி ஆக்குற மகிமையான ஒரு புதிய நாட்களை பசுத்த ஆவியானவரே இன்று நீங்க ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம், 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்தில் மகிமை கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு அப்பா மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காலையில் எல்லாரையும் பார்க்கறதுல ஆண்டவர் சமூகத்தில் நான் பிரச்சனைகளை மனிதர்களை பார்க்கறத விட பிரசன்னத்தில் மனிதர்களை பார்ப்பது தான் மிக அதிகமாக விரும்புகிற ஒரு காலம். பிரசன்னத்தில் எல்லாரையும் கனெக்ட் ஆகும் பொழுது பரலோகம் இதுவரை நீங்கள் பார்க்காத, இதுவரை நீங்கள் அனுபவிக்காத ஒரு புதிய பிதாவின் இருதயத்தில் இருக்கிற மகிமையான அவர் வார்த்தையினால் இரத்தத்தினால் நீங்களும் நானும் சுதந்திரிக்க போகிற புதிய மாசத்துக்குள்ள பசுத்தான கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லுங்கிற பாடலை பாடி ஒரே ஒரு பாடல் ஃபாதர் பாட்டு புக்கில் 400வது பாடல், 400 பாடலே 400 ஆத்துமாவே நன்றி சொல்லு பாடலை பாடி துதிச்சு ஆராதிச்சு நாட்களை போவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களா மணிமுடி
சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்களை காண செய்தார். ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல். தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகின்றார். மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல அகற்றித்தார் நம் குற்றங்கள். கிழக்கு மேற்கு தூரங்கள் போல் அகற்றித்தார் நம் குற்றங்கள். கர்த்தர் செய் ஹல்மம்மா ஆராதா ஹல்மாரா ஹல்மாரா ஹல்மம்மரதா ஏ மாஸ்மோஹோ ஹல்மம்
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் செய்த நன்மைகளை உங்க கரங்களை வைத்து சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ரமஸ் மஹாந்தரா ஷகதல் பஹாதரு ரேகா மமமமமலம் ரெஹமஸ் மியாத்ரோ ஷெகல் பிரஹே லிப்ரா பஹாந்த்ரோ ஷெகத்ரஹா எக்ஸ் ஓல்ஃப்ரோ. இதுவரை உங்க பலனால ஓடினீங்க, இப்ப அவர் பலனால அடுத்தது ஆரம்பிக்க போகிறது. லிபரேஷன். உங்க பலன் முடிஞ்சிது. ரீஃப்ரா நீங்க ஓடினது முடிஞ்சது. இனி பசுத்த ஆவியனுடைய ரத வேகம் ரஹாத்தா பரலோகத்தோட ஒரு ரத வேகம் உங்க வாழ்க்கையில ரிஹாஸ்தா உங்க அழைப்புல குடும்பத்துல பிள்ளைகள்ல என்னென்னலாம் உங்களை டிலே பண்ணுதோ, என்னென்னலாம் உங்களை ஸ்லோ பண்ணுதோ, என்னதெல்லாம் உங்களை பின்னாடி இழுத்து கொண்டிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் புதிய ரத வேகம் சஃப்ராட்டோரோ லேகே சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட் ஆஃப் ஹெவன் லிப்ரா பரலோகத்தோட புதிய வேகம் இந்த 5வது மாதம் லபஹதா ரெகினே மெஹதே லஹந்தரா இதெல்லாம் பின்னடைந்து இருக்கிறதோ, லெதரமன இதெல்லாம் பின் அணியில் இருக்கிறதோ பரலோகம் சொல்லுகிறது, நான் இந்த நாளில் உன்னை முன்னணியில் நிறுத்த போகிறேன். சஃப்ராப உன்னை முன்னணியில் முதல் அணியில் முதல் வரிசையில் ரெஹே என் முதற் பேரானவரின் வரிசையில் என் முதற் பேரானவரின் மகிமையில் என் முதற் பேரானவரின் மகிமையில் ரஹந்தரோ என் முதற் பேரானவரின் மகிமையில் நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. நான் உன்னை நீ இதுவரை கண்டிராத திராட்சை தோட்டங்களுக்கு மத்தியில் நான் அழைத்து செல்வேன். நானே வருவேன். தூதர்களை அனுப்பின காலம் முடிந்தது. என உனக்கென்று தீர்க்க தரிசிகளை அனுப்பின காலம் முடிந்தது. நானே வருவேன். முழு பரலோகமும் இந்த 5வது மாதம் உங்களுக்கு முன்பாய் வலதுபுறம் இடதுபுறம் கீழே மேலே சுற்றிலும் 360 டிகிரியில் உங்களை சுத்தி பரலோகத்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உங்களை மூடிக்கொள்ளுகிற, உங்களை அடுத்த கட்ட மகிமைக்குள் தூக்கி கொண்டு போகிற ஓ ரெமஹா ஷட்டர
ஷகதராவா ரோகோலோ துரோ என்னதெல்லாம் உங்களை தடுத்ததோ ஒடுக்கினதோ அவைகள் ஒடுங்கும்படி கர்த்தர் செய்து உங்களை பெருகும்படி கர்த்தர் செய்கிறார். உங்கள் நெருக்கங்கள் எல்லாம் பெருக்கங்களாய் லேஹேமேரதே எவ்வளவு எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு அவ்வளவு அவர்கள் பலுகி பெருகினார்கள். ரெகேமேனதே ரோகோதோ உங்க லைஃப்ல இந்த நாள்ல இருந்து லிப்ராஹா இந்த ஆராதனை நொடியிலிருந்து வேர்ல்ட்லி சிஸ்டம் முடியுது. ஹெவன்லி glorious சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. ரெகேச்சே அவர் ரத்தத்தினால் அவர் வார்த்தையினால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற உங்கள் மேல் பரலோகத்தோட சிஸ்டம், the system of heaven, the system of heaven, the glorious system of heaven, the miracle system of heaven, the signs and wonders system of heaven, the word system of heaven, the God system of heaven உங்க மேல உங்க சூழ்நிலை மேல இந்த நொடியில் இருந்து உலகத்தின் சங்கிலிகள் அறுக்கப்பட்டு உலகத்தின் பிடிகள் உடைக்கப்பட்டு பரலோகத்தின் பிணைப்புகள் உங்கள் மேல் எழுந்து இதுவரை கண்டிராத தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குற மகிமையான உங்கள் காலங்கள் பரலோகத்தின் காலங்களாய் உங்களை உங்களை உயர்த்தும்படி பராக்கிரமசாலியை போல கர்த்தரின் 5வது மாதம் பரலோகம் எழும்பி வந்திருக்கிறது. நன்றி ஆவியானவரே. நீங்கள் தண்ணீரா இருந்த காலம் முடிந்தது. இனி திராட்சரசம் முன்போதும் இல்லாத அளவு இருக்கிற மகிமையான திராட்சரசத்தின் சுவையாய் உங்கள் சுவை யாராலும் கொடுக்க முடியாத சுவை. அது உலகத்தால் உண்டான சுவை அல்ல, அது பரலோகத்தினால் உண்டான சுவை. அது மனிதர்களால் உண்டான சுவை அல்ல, அது மனுஷ குமாரர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் பட்டு தண்ணீரெல்லாம் திராட்சரசமாய் மாறின. ஹல்லேலூயா ஷதரபஹல்துரு உங்கள் ஜாடிகள் நிரப்பப்படுகிறது. நான் பார்த்துட்டேன், நேத்தே பார்த்துட்டேன். உங்க மண் பாண்டங்கள் நிரப்பப்படு. கர்த்தர் சொல்றார், இந்த மண் பாண்டங்களை இந்த ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். இவர்கள் கால்களை கழுவ வந்த தண்ணீர் அல்ல, ராஜாக்களுக்கு பரிமாறப்படும் திராட்சரசமாய் இந்த நாளில் மாற்றிவிட்டேன் என்று பசுத்த ஆவியானவர் உங்கள் காதுகள் கேட்க சொல்லுகிறார். ரெஹே இதுவரை கால்களை மாத்திரம் கழுவ பயன்படுத்தப்பட்ட இந்த தண்ணீர் இனி ராஜ சமூகத்தில் தங்க கோப்பைகளில் வைர கோப்பைகளில் விருந்து சாலைக்குள் பரிமாறப்படுகிற மகா கனம் பொருந்தின திராட்சை ரசமாய் ரெஹெமெனே மகா தள்ளிவிடப்பட்ட உங்களை தள்ள முடியாத அளவு சீயோன் மலையை போல உயரத்தில் எழும்பி வளர்ந்து நிற்கிற ஒரு பிரம்மாண்டமான மகிமைக்கு நேராய் பசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டுட்டு போறேன்னு சொல்றாரு. நான் வாக்கு பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளைகள் மேல நான் வைத்திருக்கிற திட்டங்கள் அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். நன்மைக்கு ஏதுவானவைகள் அத்தனையும் ஆண்டு சொல்றார். இல்ல 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 நான் அத்தனையும் நன்மைக்கு ஏதுவானவர்கள். லேஹேமர் தேவன் தமிழ் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், சகலமும் நன்மைக்கு எதுவாய் லேபேரே தெரே ஷகதரபா லிம்ரஹாந்துருபு நன்மைக்கு எதுவாய், நன்மைக்கு எதுவாய். அவர்தான் அவர் சமூகத்தில் உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அமர வச்சிருக்கிறாரு. என்னைக்குமே மெஜாரிட்டி ஆளுவதில்லை, மைனாரிட்டி. பரலோகம் மைனாரிட்டி. சிறு கூட்டம் தான் பெரிய தேசங்களை ஆளும். ஒரு தலைவன் தான் மகா பெரிய கண்டங்களை ஆளுவான். நீங்க சிறு கூட்டமா உட்கார்ந்திருக்கிறது அடையாளம், நீங்க பரலோகத்தின் ஆளுகைக்காய் செல்லுகிற காரியம். அல்லேலூயா ஷெடேரே கேமெனே ரிகே செகே தெரமே லியாஹாந்தரா ஷகதரா லேகேனமே ஷாதுரு ரஹாந்துரு லேகமஹாந்துரு ரெஹமா ஷாந்துரு லோகோது ரோஷகே. பரலோகத்தின் ஆளுகை அதிகாரம் சரீரமாகி உங்களுக்குள்ள அப்பா வெளிப்பட போகிற ஒரு அற்புதமான காலத்தில் கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூப்பா. அப்பாவை பார்த்து நீங்க சொல்றது, அப்பா நன்றிப்பா, முழு உள்ளத்தோட முழு இருதயத்தோட அப்பா நன்றிப்பா. நீங்க நன்றி சொல்ல சொல்ல அந்த நன்றி பலிகளை அப்பா வாங்கி சந்தோஷமா எடுத்துக்கிட்டு லிப்ரா ஹாத்ரோஷோ ரெஹமா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். லிஹமா ஷாத்தரபா. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, ஸ்தோத்திரம். லிஃபேமே நீங்க இங்க வந்திருக்கிறது அவரை கனம் பண்றீங்க. நீங்க பரலோகத்தை மதிச்சு வந்திருக்கிறீங்க, நீங்க பரலோகத்தை மதிச்சு வந்திருக்கிறீங்க, நீங்க பரலோகத்தை மதிச்சு கனம் பண்ணி வந்திருக்கிறீங்க. இந்த கனம் உங்களில் இழந்து போனவைகளை 7 மடங்கு திரும்ப உங்கள் காலங்களில் பரலோகம் அதை திருப்பி செலுத்தாமல் திருப்பி முடிக்காமல் இந்த மாதம் விலகாது, அந்த மகிமை விலகாத மகிமையாய்
விலகாய், விலகாத மகிமையாய், ஒரு அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் விலகாமல் இந்த மாசம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூப்பா, ஸ்தோத்திரம். ஷெஹேரா ரிகேமே ஷியாந்தரு ரோதோ லேஹேமா ஷியாந்தரு சோ லேக்ராமா சஹாந்த்ரு லிப்ரஹாஷா தாக்கரா லேப்ரஹே ஷாஹாத்ரா ரிகேமே சாஹாந்த்ரா லிப்ரஹாஷோ கோத்துரு ரோஹோ லிப்ரஹாந்தல ரஹாந்தரா ஷாகா. ஹல்லேலூயா. Thank you, Father. Thank you, Father. Res mahatrasha leham turusho raha dehele lehenehe siahatra. அப்பா, உங்க வலது கரம், உங்க ஓங்கிய புயம் இந்த காலை வேளையில எல்லாரும் மேலே நிழலிட்டுறதுக்காக நன்றிப்பா. உங்க வலது கரம் இதுவரை இவங்க பார்த்திராத மண்ணாக்களை ஓங்கிய புயம் இவங்களை பின்னாடி என்ன இடத்துலலாம் பார்வோன் அதிகாரங்கள் அவன் வல்லமைகள் துரத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த அக்கினி ஸ்தம்பத்தால ஓங்கிய புயத்தால இணையோட ஸ்டாப் அப்படின்னு நீங்க நிறுத்துறீங்கப்பா. தேங்க்யூப்பா. ஓ, உங்க போர் முடிஞ்சுது, உங்க போர் முடிஞ்சுது, யுத்த காலம் முடிஞ்சுது. ஒரு சுதந்திரிக்கிற காலம் இது, ஒரு சுதந்திரிக்கிற காலம், சுதந்திரிக்கிற காலமாய் மாற்றி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. மமமாஷதரபு ஆராதன். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ எங்கள் நேசரே தேற்றுவா. ஹல்லேலூயா. ராகா சபதாதா. ஹல்லேலூயா. மமா மகதோஷ். ஹல்லேலூயா. மமா மனன. ஹல்லேலூயா. தெமன். ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தீரே, என் பாவம் சுமந்தீரே. ஒரு தாய் தேற்று எங்கள் நேசரே தேற்றும். ஹல்லேலூயா. ராகா பாபா பாபாலா. ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. மமா மசானதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்குள் உலாவி, எங்களுக்குள் வாசம் செய்து, எங்கள் நடுவிலும் எங்கள் உள்ளும் புறமும் உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பரிசுத்த ஆவியானவரப்பா,
நீங்க எங்க பாளையத்துக்குள்ள மாத்திரமல்ல, எங்க சரீரத்துக்குள்ள உலாவுறீங்க, எங்க ஆவிக்குள்ள உலாவுறீங்க, எங்க ஆத்மாவுக்குள்ள உலாவுறீங்க, எங்க குடும்பத்துல ஆண்டவரே, எங்க சூழல்ல, எங்க சபைகள்ல ஆண்டவரே, உறவுகள்ல, எங்க 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 ஆரோக்கியங்கள்ல, எங்க பண விஷயங்கள்ல, எங்க தேவைகள்ல ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்கப்பா. இன்னைக்கு அசைவாடி அசைவாடி எங்க மேல அசைவாடி அசைவாடி புதியவைகளை தோன்ற பண்ணிட்டீங்க. புதிய வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. எல்லா இருள்கள் உடைந்து ஓடின, எல்லா இருள்கள் அடக்கமாயின. புதிய மகிமையின் வெளிச்சம் இந்த அதிகாலை வேளையிலே கிழக்கு வெளுக்கும் பொழுது, உதயமான மகிமையான உதயம் ரபதடகடகடகதலபா ரபதலபா மகிமையான உதயம் ரபதவந்தரு நிகதபன நீதியின் சூரியன் மகிமையான உதயம் ரேகேபேகே இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய ரேஹே உதயம். இஸ்ரவேலாய் யாக்கோபின் காலம் முடிந்து இஸ்ரவேலாய் எங்கள் மேல் உதித்த உமது மகிமைக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம்பா. உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்துல, மகிமையான கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் அன்பு பரலோக பிதாவே. ஆமென். The month of May, the month of multiplication. இந்த மாதம் நீங்கள் பெருகுகிற மாதம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லிட்டே இருங்க, அக்கனாலேஜ் பண்ணிட்டே இருங்க. பரலோகம் அவர் ரத்தத்தில் கையெழுத்து போட்டதெல்லாம் உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, சந்தைகள் மேலே அது தானாய் வந்து விழுந்து நடந்து நிறைவேறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாகும் 2ஆம் அதிகாரம் 2வது நாகும் செஃப்ரா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்து, ரெஷ்மஹான் சோரோ சோகோ சோலே பஹான், வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை செடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. மகிமை திரும்பி வருகிற மாதம். ஹல்லேலூயா. the glory restoration, the glory restoration. மகிமை திரும்பி வருகிற மாதம். ஹல்லேலூயா. மகிமை, அந்த மகிமை, இந்த மகிமைன்னு வரும் பொழுது நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் யாக்கோபா அவன் மாறாம, யாக்கோபு அப்படின்னா எத்தன், அவன் அது நம்ம அவனுடைய கேரக்டர்லாம் மாறாமல் இருந்த போதிலும் பரலோகம் அவனுக்கு உண்மையுள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. யாக்கோபா இருந்த பொழுதே அவனை என்னால் ஆசீர்வதிக்க முடியும் என்றால், இப்பொழுது இஸ்ரவேலாய் மாறி இருக்கிறபடியினால் அவன் மேல் இன்னும் என்னுடைய மகிமையை அதிகமாய் பெருக பண்ணி அவன் இழந்து போனவைகளை அவைகளை திரும்பி கொண்டு வருவேன். என்னுடைய மகிமை அதை செய்யும் அப்படின்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மகிமைன்னு வரும் பொழுது எனக்கு உதிச்சது என்னன்னா, அந்த மகிமையை கண்டோம். அந்த மகிமை தம்முடைய ஒரே பேரான குமாரனின் மகிமைக்கு ஒத்த மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மகிமையை ஏன், இந்த மகிமைனா ஆதியில் பிசாசு ஏதேனில் திருடினது இந்த மகிமையை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு அந்த ஜனங்கள்ட்ட இருந்து ஆதாம் ஏவாளுக்குள்ள திருடினது முதலாவது மகிமையை தான் திருடணும். இப்போ திருடப்பட்ட இடத்துல அவன் என்னதான் உங்களை வெறுமையாக்கி இருந்தாலும், என்னதான் உங்கள் காலங்களில் நீங்கள் கீழே போயிருந்தாலும், என்னதான் உங்கள் காலங்களில் நீங்கள் அடிமைத்தனப்பட்டிருந்தாலும், என்னதான் உங்கள் காலங்களில் நீங்கள் சூழல்களும் மனிதர்களும் உங்களை இல்லாமல், நீங்களும் உங்களை எனக்கு இல்லை, நான் வெறுமையாக இருக்கேன், நான் எம்டியாக இருக்கேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இப்படி என் லைஃப்பில் நடந்துடுச்சு, இப்படியெல்லாம் மாறிடுச்சு, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்துட்டாங்க, இப்படியெல்லாம் நானும் தப்பு பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் நான் நடந்து போச்சு, இனிமேல் எனக்கு திரும்ப வராது, இப்படிலாம் இருக்க முடியாது, இனி ஏனோ தானோ இப்படி இருக்கிறதா என் லைஃப், நான் இப்படி தான் வாழ போறேன், வேற வழி இல்லை, எனக்கு இதை தாண்டி போக முடியாது அப்படிங்கிற ஒரு மனித சிஸ்டம் ஒன்று ஒர்க் ஆகிட்டு இருக்கும் எப்பயுமே நமக்குள்ள. இப்படி தான் எல்லாம் கேட்போம், ஆனால் இப்படி தான் என் லைஃப், நம்ம அதை தாண்டி யோசிக்க மாட்டோம், அதை தாண்டி விரும்ப மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள இவ்வளோதான், இப்படி தான் நம்ம லைஃப் போயாகணும், வேற வழி கிடையாது. நம்ம பார்க்கத்தானே முடியும், அதை பயன்படுத்த முடியாது. ஆசீர்வாதங்களை அடுத்தவங்களை அடுத்த இடத்துல வெளியிடத்துல பார்க்குறோம், ஆனால் அது நான் பயன்படுத்தணும்னு நம்ம விரும்புறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுக்குள்ளே போக மாட்டோம், வசனத்தை வாசிச்சுக்குவோம், விரும்புவோம், ஆனால் அப்படியே டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கும்.
அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, ரொம்ப நாளாக இந்த சூழல் இருக்குது, வெறுமையாக்குறவன் ரொம்ப வெறுமையாக்கிட்டான், இனி நான் விட மாட்டேன். இந்த 5வது மாதம் அவன் என்னதான் வெறுமையாக்கி இருந்தாலும், என்னதான் உங்களை கீழே எடுத்திருந்தாலும், நான் என்னுடைய மகிமையிலே அவைகளை திரும்பி வர பண்ணுவேன். அவைகளை ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற நானே கர்த்தர். அந்த வெறுமையானவனின் காலத்தை நான் முடித்து உங்களை விரும்புகிற காலம், உயருகிற காலம், மேன்மைப்படுகிற காலம், பலுகுகிற காலம், பெருகுகிற காலமாய் இந்த காலத்தை என்னுடைய மகிமை செய்யும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தமது மகிமையை இந்த 5வது மாதத்தில் உங்க மேல வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. கரத்தை தட்டி, இந்த மகிமை நீ கொண்டு வரும், இந்த மகிமை நீ கொண்டு வரும். இந்த மகிமை யாக்கோபு வாழ்க்கையில் அவனை இஸ்ரவேலா மாற்றி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்த மகிமை எனக்கும் இன்னைக்கு அந்த மகிமை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த மகிமை, பிதாவின் மகிமையை அப்படியே உடைய கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்னோடும் எனக்குள்ளும் வந்திருக்கிறபடினால் அவர் அதை, அந்த மகிமையின் கிறிஸ்து என்னில் ரகசியமாய், மகிமையின் ரகசியமாய் இருக்கிறவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த காரியத்தை நான் ரெஸ்டோரேஷன் இந்த காணா ஒரு கல்யாணத்தில் ஒரு வார்த்தையை நேற்று எனக்கு ஆண்டவர் அண்டர்லைன் பண்ணார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை, இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அடுத்த பாதி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு கடனை அடைக்கணும், ஒரு சொத்தை வாங்கணும் அப்படின்னா முதலாவது உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு அதற்கு தேவையான மூல ஆதாரம், ரா அமௌண்ட், ரா மெட்டீரியல் ஏதாவது கொஞ்சம் இருந்தால் தானே அதில் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்கள் கையில் ஏதாவது கொஞ்சம் இருந்தால் தானே, ஒரு 10 லட்சம் இருந்தால் தானே ஒரு 50 லட்சத்துக்கான தொழிலை செய்ய முடியும். முதல்ல உங்கள்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க, பிஸ்னஸில் ஏதாவது கொஞ்சம் போடுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? ஏதாவது இருந்தால் தானே செய்ய முடியும். ஒன்றும் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை, எப்படி பண்ண முடியும்? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எதையாவது உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது உங்களிடத்தில் இருந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பரலோகத்தோட மகிமையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அதை அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களிடத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அதிலிருந்து நீங்கள் செய்ய முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பார்த்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்தில் எல்லா ரசமும் தீந்துருச்சு, எல்லா ரசமும் முடிச்சு, கொஞ்சம் கூட கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஏதாவது ஒன்று நீங்கள் புதுதாய் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்கள் மனதில் முதலாவது யோசனை என்ன வரும்னா, ஏதாவது எனக்கு பணம் வேணுமே, ஏதாவது எனக்கு ஆதாரம் வேணுமே, ஏதாவது ஒன்று இருந்தால் தானே நான் செய்ய முடியும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? ஏன்னா நீங்கள் நம்ம வந்து எம்டியாக இருந்தால், ஒன்றும் இல்லாமல் இருந்தால் செய்ய முடியாது. நமக்கே தெரியும், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் செய்ய முடியாது. எனக்கு ஒரு நாள் வரும், அன்றைக்கி செய்வேன் நம்புவோம். ஒரு நாள் என்கிட்ட இந்த காசு வந்ததுன்னா, ஒரு நாள் என்கிட்ட இந்த காரியம் வந்ததுன்னா, ஒரு நாள் எனக்கு இந்த வாய்ப்பு வந்ததுன்னா அதை செய்வேன் அப்படின்னு நம்புவோம். ஆனால் இப்போ நான் எம்டியாக இருக்கிறேன், அதனால் முடியாதுன்னு நம்புவோம். ஆமேன். நான் சொல்கிறது தப்பா கரெக்டா? ஆமேன். ஆனால் இங்கே மகிமை என்ன செய்கிறாருன்னா, திராட்சை ரசம் கொஞ்சம் கூட கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திராட்சை ரசத்தை இருந்து தண்ணி கிண்ணி ஊற்றி அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. டோட்டலாக முடிஞ்சிருச்சு, டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணலாம்? ப்ரெஷர் ஒரு பக்கம், தேவை ஒரு பக்கம், மனிதர்கள் ஒரு பக்கம், சூழல் ஒரு பக்கம். கல்யாணத்தில் எல்லாம் அலமோதுறானுங்க, திராட்சை ரசம் இல்லை, எல்லாம் அலமோதுறாங்க.
டக்குன்னு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அந்த குடும்பம் தடுமாறி நிற்குது. அந்த குடும்பத்துக்கு வழி தெரியல. அந்த குடும்பத்துக்கு உடனே ஏதாவது ஒன்று பண்ணலான்னா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, ஒன்றுமே இல்லை, நத்திங். அப்போ தான் இந்த வார்த்தை சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, திரும்ப நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத சூழலில் திராட்சரசத்துக்குரிய வாசனையே அங்கே கிடையாது. ஏன்னா டோட்டலாக எல்லா வாசனையும், எல்லா திராட்சரசமும் முடிஞ்சிருச்சு. பந்தி விசாரிப்புக்காரர்லேருந்து எல்லாம் சொல்லிட்டான், இல்லை டோட்டலாக க்ளீன், ஒன்றும் கிடையாது, நின்றுருக்கிறாங்க எல்லாரும். இந்த டைமில் தான் மகிமையான கிறிஸ்து என்ட்ராகிறார். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்பில் என்ட்ராகிறார். அவர் என்ட்ராகி சொல்கிறாரு, எனக்கு திராட்சை ரசத்தை உருவாக்குறதுக்கு திராட்சைலாம் வேண்டாம், எனக்கு தண்ணி போதும். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அது போதும். என்னால் 20 வருடம்க்கு அதிகமாய் சுவை மிகுந்த திராட்சை ரசமாய் இந்த தண்ணீரை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. 20 இயர்ஸ் நீங்கள் செஞ்சு பலன் அனுபவிக்க முடியாத விஷயங்களை 20 ஆண்டு காலம் ஆகிதான் ஆக முடியும். வேற வழி இல்லை அப்படிங்கிறத ஒரே செகண்டில் ஒன்றும் இல்லாததை வச்சு, இருக்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாததை வச்சு எல்லாத்தையும் உருவாக்குற மகிமை இந்த காலையில் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. டேக் கரேஜ், டேக் ஹார்ட். அவர் சொன்னபடி அவர் எனக்கு சொல்கிறாரோ அப்படியே செய்வோம் அப்படின்னு மட்டும் இல்லைங்க. நான் ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிற பல பேர் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி கல்யாண மண்டபத்துக்கு வெளியே வச்சுருக்க பார்த்தீங்களா, கச்சாடியில் அந்த தண்ணி ரொம்ப காலம் ஆசைப்பட்டுச்சான், என்னை எடுத்து கொண்டு போய் விருந்து சாலைக்குள்ளே பயன்படுத்துவானுங்க அப்படின்னு தண்ணி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுச்சான். ஆனால் வர்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மண்டபத்துக்கு வெளியிலேயே அந்த தண்ணியை எடுத்து காலில் போட்டு கழுவிட்டு அங்கேயே விட்டுட்டு விருந்து சாலைக்குள்ளே நடந்து போகிறாங்க. இந்த தண்ணி ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுதான். என்னை யாராவது கொண்டு போய் விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்களா? என்னை யாராவது கொண்டு போக மாட்டாங்களா? நான் இங்கே இருக்கிறேன், நான் காலில் மிதிப்படுறேன்னு. அல்லேலூயா. இந்த தண்ணி நினைக்குதான், நான் காலில் மிதிப்படுறேன்னு என்னைய அங்கே அந்த விருந்து சாலைக்குள்ள, அந்த ராஜ பாத்திரத்துக்குள்ள கச்சாடியிலே கிடக்கிறேன், என் காலெல்லாம் இப்படியே கிடக்கிறேன், நான் அந்த விருந்து சாலைக்குள்ளே போக முடியலன்னு அந்த தண்ணி ரொம்ப நாளாக உக்காந்துட்டு இருக்குதான். ஆண்டவர் பார்த்தாராம், நேராக வந்தாராம். அவர் அந்த தண்ணியை பார்க்குறாரு. அவருடைய ஒரே பார்வை, சிங்கிள் லுக் will do greater miracle. அவர் ஒரு பார்வையில் தண்ணியாக இருந்தது திராட்சரசமாய் மாறினது. அவர் அங்கே சொல்லவே இல்லை, நீ திராட்சரசமாக மாறு அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய ஒரே பார்வை, அந்த மகிமையின் ஒரே ஒரு பார்வை, அப்படியே அந்த தண்ணி 20 வருஷமாக கீழே மண்ணுக்கு கீழே புதைச்சி வச்சிருந்த எவ்வளோ அதிக சுவையுள்ள திராட்சை ரசமாக இருக்குமோ அப்படி உடனே மாறினது. கையை தூக்குங்க. இப்போ சொல்கிறேன், எந்தெந்த இடத்துல நீங்கள் தண்ணி மாதிரி மிதிப்பட்டு உள்ளே போக முடியலேன்னு ஏங்கி கடந்தீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், மகனே இன்னைக்கு காலையில் என் பார்வை, என் மகிமை உன் மேலே விழுந்து உன்னை மூடி, இப்போ நீ போக முடியாத விருந்து சாலைக்குள்ள ராஜ பாத்திரங்கள் இருக்கிற, பொற்பாத்திரங்கள் இருக்கிற, ரபஹாந்துரு அதிகாரங்கள் இருக்கிற, பலவான்கள் இருக்கிற, மகிமை தங்கி பொருந்தின ராஜகுமாரர்கள் இருக்கிற அந்த விருந்து சாலைக்குள், அந்த விருந்து பாத்திரத்துக்குள், அந்த தங்க பாத்திரத்துக்குள் உன்னை நான் அழைத்து சென்று அவர்கள் பயன்படுத்தும்படி மிதிக்கப்பட்ட உன்னை மதிக்கப்படுகிற திராட்சரசமாய் மிதிக்கப்பட்டு கொண்டே இருந்த உன்னை எல்லாரும் மதிக்கிற, இது எங்க இருந்துச்சு, இவன் எப்படி இருந்தான், இப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், இப்படி வந்தான், இந்த குடும்பம் இப்படி இருந்துச்சு, எப்படி இவ்வளவு மகிமையா மாறிச்சு, எப்படி இவ்வளவு சுவை மிகுந்த தண்ணியா மாறிடுச்சு, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த மகிமை, ஒரே பேரானவரின் மகிமை உங்களுக்குள் வந்து விட்டபடியினால் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, மகிமை போதும். அந்த மகிமை என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த மகிமை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமை அன்று சொன்னார், இந்த மாதம் 5வது மாதம்
ஐந்து காயங்களினால் வருகிற சுகங்கள் பெருக போகிற காலன்னு சொல்றாரு. ரெஹமா தாஸ் செக்கெத்ரோ. நான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டில் உங்க சூழல்ல எந்தெந்த இடத்துல வியாதியில் எந்தெந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் ரத்தத்தை வச்சு பேச ஆரம்பிங்க. அங்கெல்லாம் ஆண்டவர் ரத்தத்தை வச்சு சொல்ல ஆரம்பிங்க. அங்கெல்லாம் ஆண்டவர் தழும்புகளை வச்சு பேச ஆரம்பிங்க. அங்கெல்லாம் தழும்புகளை சொல்ல ஆண்டவர் சொன்னார், இல்லை இந்த மாதம் நான் எந்த மெடிசனால் குணப்படுத்த முடியாத மகிமையான என்னுடைய தழும்பு மெடிசன் என்னன்னு என் பிள்ளைகளுக்கு நான் புரிய வைக்க போகிறேன் மாதம். The month of healing, the month of deliverance, the month of prophecy. லெஹமாஹாத்ரோ, நான் அதை செய்ய போகிறேன். The month of supernatural. நான் சொல்றேன், உங்க லைஃப்ல இந்த earthly system முடிவுக்கு வருது. heavenly system, the heavenly glorious system. இப்படி பண்ணாதான் அது வரும். இல்ல ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மகிமை மட்டும் உனக்கு இருந்தா போதும். உங்ககிட்ட திராட்சை ரசம் வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற இந்த தண்ணி போதும். நான் திராட்சை ரசமாய் நீ வெறும் ஜாடியா இருந்தா கூட போதும். நான் என் ஆட்களை வச்சு உன்னை ஃபில் பண்ணி வெறும் ஜாடியா கட்ஜாடியா ஒன்றும் இல்லாத எம்டி வெசலாய் இருந்தாலும் உன்னை பிளண்டி வெசலாய் மகிமையின் வெசலாய் உன்னை மாற்றி இந்த மாதம் உன்னை அலங்கரிக்க போகிற மாதம். அற்புதங்கள் உங்கள் தலைமையில் கிரீடங்களாய் எழும்பி வருகிற காலம். அதிசயங்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் சுற்றி 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 தினமும் காலை மதியம் இரவு என்று சொல்லி பரலோக அற்புதங்கள் உங்களை சூழ அடித்து கொண்டிருக்கிற ஒரு மகிமையான மாதம் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை அடையணும்னா அவங்க கிரியை செய்யணும். நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க கிரியை செய்யணும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிச்சா போதும். ஹல்லேலூயா. நம்புனா போதும். மகிமையை நம்புனா போதும். எம்டியிலிருந்து பிளண்டியாக மாறுற, நீங்கள் எம்டி ஸ்டேட்டஸில் இருந்து பிளண்டி ஸ்டேட்டஸில் மாத்திர ஒரு மகிமை இந்த ஆலயத்தை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ரெஹமா ரேஹே செக்கரே லிப்ராஹா. மனிதர்களால் மறைக்கப்பட்டு லேகிரே சூழல்களால் மறைக்கப்பட்டு லிப்ராஹாந்தரோதோ சிங்க கெபியில் மறைந்திருக்கிறதை போல இருக்கிற உங்கள் வாழ்க்கையை லேஹே சிங்காசனங்களும் சிங்கார வனங்களுமாய் நிறைந்திருக்கிற மகிமையான ஆளுகையின் ஸ்தானத்தில் பரலோகம் உங்கள் ஒவ்வொருவரையும் பிதாவின் ஆதீன சித்தத்தின்படி அவர் நீங்கள் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாய் உங்கள் மேல் என்ன கைப்பட எழுதினாரோ அந்த ஸ்தானம் உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் சந்ததிக்கு மேல் அற்புதங்களாய் அடையாளங்களாய் இந்த மகிமையின் பெருக்கமாய் இந்த மகிமையான காலையில் முழு பரலோகத்தின் சேனையும் இறங்கி வந்து உங்களை மூடி நடத்த போகிறது. ஒரு பெரிய பரலோக ஆர்மி உங்களை மூடி இருக்குது. லெபாஷா துரோபு ஒரு மகிமையின் தூதர் கூட்டம் உங்களை மூடி இருக்குது. இந்த மாதம் லிப்ராச்சோசோ அவர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் செய்ய அந்த வார்த்தையின்படி நீங்கள் எழுந்துட்டா போதும். ஒன்று வேண்டாம். உங்கள் ஒன்று இல்லாதலிருந்து எல்லாவற்றையும் நிரப்புகிற, ஒன்றும் இல்லாதவிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற அந்த மகிமை இதுவரை உங்கள் பரம்பரையில் கண்டிராதவைகளை உங்களுக்குள் உருவாக்கி உங்களை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உங்களை அலங்காரப்படுத்தி உங்களை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கிறிஸ்துவின் ஜீவனையும் வார்த்தையும் இரத்தத்தையும் உங்கள் மூலமாய் உலா வைக்க போகிற ஒரு மகிமையின் நாளாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒன்றும் வேண்டாம், மகிமை போதும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த மகிமை போதும். எனக்குள்ள மகிமையின் ரகசியமா என் கூட இல்லை, எனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையின் கிறிஸ்து போதும். எனக்குள்ள இருக்கிற மகிமையின் கிறிஸ்துவுக்கு தெரியும். எந்த இடத்துல நான் தண்ணியாக இருந்தனோ அதே இடத்துல இருந்து நான் விருந்து சாலைக்குள் ராஜ சமூகத்தில் ரெஹமானாதாயாசத்துரு சுவை மிகுந்த கலர் மாறல. ஆனால் நான் தான் இருக்கிறேன். பார்த்தா தண்ணி, குடிச்சா திராட்சை ரசம், பார்த்தா நான் உள்ள கிறிஸ்து, பார்த்தா மனிதன் உள்ள கிறிஸ்து. எனக்கு இருக்கிற அந்த மகிமை இதுவரை இல்லாத மகிமையின் அந்த மகிமையான உயர்வையும் அந்த திராட்சை ரசத்தின் சுவையை இதுக்கு மேல உங்க டேஸ்ட் மாறப்போகுது. இதுக்கு மேல உங்க டேஸ்ட் கூட போகுது. உங்க டோட்டல் அட்மாஸ்பியர், பர்சனல், ஃபேமிலி, பப்ளிக், உங்க எல்லா கரியர்லையும் பரலோகம். நீங்க இதுவரைக்கும் எங்க இருந்தீங்க, இதுவரைக்கும் எப்படி இப்படி இருந்தீங்க சொல்ற அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை, கிறிஸ்துவின் மகிமையின் ரகசியம் உங்கள் மேல் ராடிக்கலா வேலை செய்ய போகிற ஒரு மகிமையான காலம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை என் அன்பர் இயேசுக்கே, எங்கள் அன்பர் இயேசுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 எங்கள் அன்பர் இயேசுக்கே, எங்கள் அன்பர். இன்னும் ஒரு முறை விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உங்க இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 எங்கள் அன்பர் இயேசுக்கே, எங்கள் அன்பர் இயேசுக்கே, எங்கள் அன்பர் இயேசுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர். எல்லாரும் எந்திரிச்சுன்னு ஆண்டவர் ரத்தத்தை அப்பத்தை ரசத்தை வாங்க காரங்க எந்திரிச்சுன்னு ஆராதனை மலோதரோஷோ ஆராதனை. நீங்க கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டுடைய ரத்தமும் ஆண்டுடைய அப்பமும் பரிமாறப்படும். கரங்களை வாங்கிக் கொள்ளுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி. ஆராதனை ஆராதனை எங்கள் அன்பர் இயேசுக்கே, எங்கள் அன்பர் இயேசுக்கே. நான் உம்மை நேசிக்கின்றேன், என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், என் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன். இது உங்களுக்காய் பிக்கப்பட்ட அவருடைய சரீரம். இதை வாங்கி புசிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டு
அவர் உங்களுக்காக பிற்கப்பட்டு, நீங்கள் அடிக்கப்படக்கூடாது, நீங்கள் பிற்கப்படக்கூடாது, நீங்கள் உலகத்தினால் மிதிப்படக்கூடாது என்று சொல்லி உலகத்தின் எல்லா நியாய தீர்ப்புகளையும் தண்டனைகளையும் அவர் தமது சரீரத்திலே சுமந்ததினாலே உங்கள் சரீரத்திலே உலகத்தின் வியாதிகளும் உலகத்தின் நியாய தீர்ப்புகளும் மரண பாதாள எதிர் வல்லமைகளின் எந்த ஆதிக்கங்களும் உங்கள் சரீரத்துக்குள், உங்கள் சரீரம் மனித சரீரம் அல்ல, அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரம். இந்த அப்பத்தை ஆண்டவரே, இது உம்முடைய சரீரமாய் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிற மகிமையின் சரீரமாய், இந்த சரீரத்துக்குள் இருக்கிற மகிமை எனக்குள் இருந்து மகிமையாய் கிறிஸ்துவை வெளிப்பட பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த அப்பத்தை, சரீரமாகிய அப்பத்தை புசிப்போம். இந்த திராட்சை ரசத்தை அவருடைய இரத்தமாய், இந்த இரத்தம் பாவம், சாபம், மரணம், வியாதிகள், உலகத்தின் வல்லமைகள், எல்லா நரகாக்கினைகள், எல்லா விதமான எதிர் வல்லமையின் அஸ்திபாரங்களிலும் ஆழங்களிலும் இருந்து உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து அந்தகாரத்தில் இருந்த உங்களையும் என்னையும் ஆச்சரியமான வெளிச்சத்திடத்துக்கும் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கும் உட்பட பண்ணி பிதாவின் வித்தினால் மறுபடியும் பிறக்க பண்ணின இந்த இரத்தத்தினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே இரத்தம் உங்களுக்குள்ளும் இருக்கிறபடியினால் மரணத்தை ஜெயித்த இரத்தமாய், வியாதியை ஜெயித்த இரத்தமாய், உலகத்தை ஜெயித்த இரத்தமாய், ஜெயித்து கொண்டே இருக்கிற இந்த மகிமையின் இரத்தமாய் கிறிஸ்துவின் இரத்தத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் இரத்தத்தை ஸ்தோத்திரத்தோடு ஒரே நிமிஷம் உங்கள் கண்ணில் மூடி அந்நிய பாஷை பேசி, ஒரே நிமிஷம் அந்நிய பாஷை பேசி ஒரு அபிஷேகத்தோடு இந்த கூட்டத்தை பரிசுத்தாவின் முடிச்சு கொடுப்பார். ரகே சஹல் மரஹாத்தோ ரெஹம மஹசியா ஹலா தேக்ரே மஹா ரிக்கெட் ஃப்ராஸ்தோ லிஃபட்டர் மராத்தோலு ரூபு லிஃப்ரம் ஹேந்தரோஷோ லிஃப்ரபஹாந்தரு ரெஹே கட்சாடிகளாக இருக்கிற மண்பாண்டங்களாக இருக்கிற உங்களுக்குள்ள அற்புதங்களை பெற்று போகிற பரலோக தண்ணீர் நிரப்பப்படுகிறது. ரிப்ரா ரிஃப்ரோ, இந்த தண்ணீர், இது வெறும் தண்ணீர் இல்லைல்ல, இந்த தண்ணீரை ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்ற வார்த்தையின்படி இன்று பரிசுத்த தூதர்கள் உங்களை நிரப்பி லேப்ரே கேஸு இன்று நீங்கள் போகிறதுக்குள்ள ஒன்றும் இல்லாத இருக்கிற இந்த கட்சாடிக்குள்ள ஏதோ ஒன்று அற்புதங்களை செய்கிற தூதர்கள் வைக்க போறாங்க. ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கிற இந்த சூழல்ல ஏதோ ஒன்று பரலோகம் வைத்து ரேஹே அதை உருமாற பண்ணி, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களை மகிமையின் மறுரூபமாய் மாற்றி தண்ணீரை போல மிதிக்கப்பட்டு இருந்த உங்கள் வாழ்வை திராட்சை ரசத்தை போல மதிக்கப்படுகிற உயர் ஸ்தலங்களில் வாசம் பண்ணுகிற ஒரு ராஜ பாத்திரங்களில் பரிமாறுகிற சுவை குறைக்க முடியாத மகிமையின் திராட்சை ரசமாய் தண்ணீர் உயிர்த்தெழுந்து திராட்சரசமாய் மாறுது போல உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இந்த மாதம் நீங்கள் உருமாறின திராட்சரசமாய், உயர்த்தின திராட்சரசமாய், மதிக்கிற திராட்சரசமாய், சுவை குறையாத அவருடைய திராட்சரசமாய் ரெஹமனதரபஹா இந்த நாளிலிருந்து உங்க மேல இருக்கிற வேர்ல்ட்லி சிஸ்டம் உடைக்கப்படுகிறது. ஹெவன்லி சிஸ்டம் வெளியே வருகிறது. நீங்க இந்த பார்வோன் எல்லையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. நீங்க ஆராதிக்கும்படி கானான் எல்லைக்குள்ள காலை வைக்கிறீங்க. நீங்க வனாந்தரத்தில் இருந்தாலும் உங்கள் கால்கள் வைக்கிற இடம் முழுவதும் மண்ணாக்களாலும் காடைகளாலும் நிரப்பப்படும். நீங்கள் எதிரியின் பிடியில் அல்ல, பரலோக பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய், செல்ல மகளாய் அந்த மகிமையின் மண்டலத்துக்குள் அவருக்குள் அமர வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Thank you Holy Spirit. Amen. Shafrabala handara hadaraba rifara hentara. ஒரு மகிமை தீவிரமா உங்க மேல இறங்குறத நான் பார்க்கிறேன். உங்க சூழல்ல நான் பார்க்கிறேன். ஓ ரேபா, ஒரு உள்ளங்கை மேகம் இறங்கி லேகேதே ரேதேகேதே நீங்க போக முடியாத இடத்துக்கு வேகமா ரதங்கள் இறங்கி வந்து வேகமாய் பரலோக வேகத்தோடு உங்கள் தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, அபிஷேக வாழ்வு, அற்புத வாழ்வு, அழைப்பின் வாழ்வு, கிருபையின் வாழ்வு, மேன்மையின் வாழ்வு, இணைப்பின் வாழ்வு, பரலோக அற்புத வாழ்வு வேகமாய் அவைகள் இப்பொழுது திருப்பி மாற்றி அமைக்கப்படுகிறது. You are going to rebuild, you are going to refill. கர்த்தர் உங்களை திரும்பவும் கட்டுகிறார், திரும்பவும் நினைக்கிறார், திரும்பவும் குறைக்க முடியாத, நீங்கள் இறங்க முடியாத மகாபெரிய உயரங்களிலே கொண்டு போய் வைக்கிறார். இனி நீங்களே நினைத்தாலும் கீழே இறங்க முடியாது, யாரும் உங்களை இறக்கி விட முடியாத பரலோகமே உயர்த்தி வைத்திருக்கிற அந்த மகிமையின் கண்மலையின் உயரத்திலே இன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அனைவரையும் தமது தோள்களை தூக்கி கொண்டு போய்
அவர் உயரங்களிலே அமர வைத்து உங்கள் அலங்கோலங்களை எல்லாம் அலங்காரமாய் மாற்றி உங்கள் சஞ்சலமும் தவிப்பையும் நிரந்தரமாய் ஒளிய பண்ணி நித்திய மகிழ்ச்சியினாலே உங்கள் தலையை நிறைத்து நித்திய மகிழ்ச்சியினாலே உங்கள் இருதயத்தை நிறைத்து உங்களை பூரிப்பாக்கி உங்களை அற்புதமாக்கி உங்களை தமது செல்ல மகளாய் தமது மடியில் பிதாவின் அப்பா மடியில் அமர வைத்து அந்த மகிமையின் அற்புதங்களை ருசி பார்க்கிற மகிமையின் கிருபைகளை அனுபவிக்கிற பிதாவின் அற்புத மண்டலங்களை பார்த்து 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 பயன்படுத்தி ஆயிரங்களுக்கு அனுப்புகிற அவருடைய செல்ல மகளாய் இந்த 5வது மாதம் இந்த 5வது month of ways the multiplication month of multiplication in healing in deliverance in everything yegarabashio heaven is going to extend you heaven is going to elevate you பரலோகம் உங்களை அதிகமாய் வலது இடது பெருக பண்ணி உயர்த்தி கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுத்து உங்கள் பலன்கள் வீடுகளை நாடுகளை நிரப்புகிற மகிமைக்கு நேராய் இந்த காலை வேளையிலே அவருடைய மகிமை மனிதர்கள் செய்ய முடியாததை, பணங்கள் செய்ய முடியாததை, உறவுகள் செய்ய முடியாததை, டெக்னாலஜி செய்ய முடியாததை ஹெவன்லி பரலோகம் செய்து முடித்து உங்களை பரிபூர்ணமாய் மாற்றி உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற பரிபூர்ண ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் சந்ததி மேலும் 1000 மடங்கு வந்து விழுந்து பலித்து நடத்தி உங்களை இன்னும் மேன்மேலும் மகிமை மேல் மறு ரூபமாக்கி நடத்துவதற்காக அப்பா உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்தில் மகிமையின் கரத்தில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த மாதம் நாங்கள் எங்கள் சுயதேசத்திலே நாட்டப்படுகிற மாதமாய், எங்கள் சுயதேசத்திலே நாட்டப்பட்டு கட்டப்படுகிற மாதமாய், பெருக பண்ணுகிற மாதமாய் பசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, வந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவர் உங்களை தேடி, உங்கள் முகத்தை தேடி, உங்கள் பிரசன்னத்தை தேடி, வார்த்தையை தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இன்னும் அவங்க எதிர்பார்க்காத முடியாது, அவங்க ஆண்டவரே அவங்க நினச்சி பார்க்க முடியாத சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து, மிரக்கல் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே திக்குமுக்காட பண்ணி சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில், ஆரோக்கியத்தில், பலத்தில் நிறைச்சுப்பா. இந்த மாதம் முழுவதும் இந்த மகிமை ஆண்டவரே இவர்களையும் குடும்பத்தையும் தூக்கி சுமந்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். உங்கள் அன்பு கரத்தில், கிருபையின் கரத்தில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கே சதா காலம் துதிகரமாய் உண்டாவதா ஏசு அப்பா மூலியம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை இஷ்டம். என் ஆத்துமாவே நீ கர்த்தர் இஷ்டம். கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.